கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த உலகத்தில் ஆஃபியத்தை எல்லாத்தோடும் நம்ம கேட்கும். இந்த உலகத்தில் ஆஃபியத்தை நாம் எல்லாருமே எல்லா சந்தர்ப்பத்திலையும் கேட்கணும். பாருங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய, அதாவது இப்னு மஸ்ஊத் அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி, இதா ரஅய்தும் அஹாக்கும் காரஃப தம்பன் ஃபலா தகூனு அவானன் லிஷ்ஷைத்தானி அலைஹி. இந்த உலகத்தில் உங்களோட சகோதரன் ஒருவன் ஒரு பாவத்தை செய்தால் அவனை திட்டி, அவனுக்கு லானத்து செய்து, அவனை முனிஞ்சி நீங்க ஷைத்தாண்ட நண்பர்களாக நீங்கள் மாறிவிட வேண்டாம். ஒரு மனுஷன் ஒரு தவறு செய்கிறான், உங்களுடைய நண்பன் ஒரு தவறு செய்கிறான், அந்த நேரத்தில் அல்லாஹ் அவனை கேவலப்படுத்தட்டும், அல்லாஹ் அவனை இழிவுபடுத்தட்டும், அல்லாஹ் அவனை நாசமாக்கட்டும் என்று சொல்லி அவனை எதுக்கிறதுக்கு ஷைத்தானுடைய நண்பர்களாக நீங்கள் மாற வேண்டாம். வலாக்கின் சலுல்லாஹல் ஆஃபியா, நீங்க அல்லாஹ் கிட்ட ஆஃபியத்தை கேளுங்கள். என்ன ஆஃபியத்து தெரியுமா? யா அல்லாஹ், அவன் பாவம் செய்கிறான், அவன் தப்பு செய்கிறான், என்ன அந்த தப்புல இருந்து எனக்கு நீ ஆஃபியத்தை தந்தாயே, என்ன பாதுகாத்தாயே, உனக்கே எல்லா புகழும் யா அல்லாஹ். உங்களோட சகோதரன் ஒரு தப்பு செஞ்சா, பாவம் செஞ்சா, அதை 4 பேர்கிட்ட சொல்லி அவனை விமர்சித்து, அவனை குற்றவாளியாக்கி, அவனை திட்டி, அவனை முனிஞ்சி, அவனை கேவலப்படுத்தி ஷைத்தாண்ட நண்பர்களாக நீங்க மாறிடாதுங்க. நீங்க அல்லாஹ் கிட்ட கேளுங்க, வலாக்கின் சலுல்லாஹல் ஆஃபியா, அல்லாஹ் கிட்ட நீங்க ஆஃபியத்தை கேளுங்க. இவன் இந்த பெரிய பாவத்தை செய்கிறான், அல்லாஹ் எனக்கு ஆஃபியத்தை தந்து என்னை பாதுகாத்திருக்கிறான். இவன் இவ்வளவு பெரிய தவறை செய்கிறான், யா அல்லாஹ் எனக்கு நீ ஆஃபியத்தை தந்து. ஆஃபியத் என்பதும் பாவத்திலிருந்து பாதுகாப்பது தான். ஆஃபியத் என்பது தண்டனைகளிலிருந்து பாதுகாப்பு பெறுவது தான். ஆபத்து என்பது அல்லாஹ்வுடைய சோதனையிலிருந்து தப்புவது தான். ஆஃபியத் என்பது ஆரோக்கியமும் தான். அதை நீங்க அல்லாஹ் கிட்ட கேளுங்க. ஃபைன்ன அஸ்ஹாப முஹம்மதின், நிச்சயமாக முஹம்மத் ஸல்லல்லாஹு தோழர்களாகிய நாங்கள் எல்லாம் இந்த உலகத்தில் ஒரு மனுஷன் நல்ல மௌத்து வந்து மௌத்தாயிட்டான்டா அவனை நல்லவனாக நாங்கள் பார்ப்போம். கெட்ட மௌத்து வந்து மௌத்தா போய்த்தான்டா அவன்ட மறுமை என்னவாகுமோ என்று நாங்கள் யோசித்து கவலைப்படுவோம். அவ்வளவுதான் எங்களோட வேலையே தவிர அவனுக்கு எதிராக பேசி ஷைத்தாண்ட நண்பர்களாக நீங்கள் மாறிடாதுங்க. நீங்கள் அல்லாஹ் கிட்ட சலுல்லாஹல் ஆஃபியா, ஆஃபியத்தை அல்லாஹ் கிட்ட கேளுங்க.